நன்றி பசுத்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ராத்தானா பாபா, ஓ விக்கானா பாபா, பசுத்தாவியோட அக்கினி, பசுத்தாவியோட அக்கினி அபிஷேகம் இந்த பிள்ளையை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி பசுத்தாவே, நன்றி இயேசு, நன்றி. நீதியான வேலையை நாட்டில் ஒப்புக் கொடுக்கிறார், வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார்கள். தாசனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார்கள். வெளிச்சம் உடைய மகன் மீது தெளிக்கப்படுவதாக வார்த்தையின் வெளிச்சம் பிள்ளைகளை தெளிக்கப்படுவதாக செய்கிறார். இந்த பிள்ளையுடைய மனக்கண்கள் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட மனக்கண்களை இப்பொழுது திறக்குகிறேன், இப்பொழுது திறக்கிறேன். வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துட்டான். ஆகையானவரே, இந்த பிரச்சனத்தில் நான் நிரம்பக்கூடியாய் இந்த பிள்ளைகளை அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துகிறாங்க. எல்லா துதிக்கான மயிலை வந்து செல்கிறோம். என் ரட்சகர் இயேசு நாமத்தினாலே ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ரொம்ப சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு நல்லவர். கை கொடுத்து சொல்லுங்க, வலது பக்கமா. ஆமா, உனக்கு நல்லவர். இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, லெஃப்ட் சைடு பார்த்து சொல்லுங்க, உனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். கைகளை கட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஆமா, ஆண்டவர் ஒரு தடவை ருசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், அவரை விட்டு விலகவே மாட்டோம். ஆமென். அவரை குறித்து கேட்பதினால் அல்ல, நான் சொல்றேன், அவரை ருசிப்பதினால். ஒரு மாம்பழம் இருக்கு, ஒரு பழம் இருக்குன்னா அதை வந்து சாப்பிடுறவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் தெரியும் இல்லையா? அதுபோல நம்ம ஆண்டவர் ருசிக்கணும். குடும்பங்கள் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லவர். நேரத்தில் கூட அப்படியே கண்கள் மூடி இருக்கிற நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்தவர்கள் எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. மோசேயை நோக்கி, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு ஸ்தம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு ஸ்தம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வெண்கல சர்ப்பத்தை, அதாவது அதை நோக்கி பார்க்கிற பொழுது பிழைப்பான். ஆமென். நோக்கி பார்க்கிற பொழுது பிழைப்பான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே அவர் சொல்லுகிறார் பாருங்க. அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும்
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மோசே வெண்கல சர்ப்பத்தை அவன் உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுகிற பொழுது அவர் என்ன செய்வாரா? அவரை விசுவாசிக்கிற, அதாவது அவரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவர்கள் அடைவார்கள். ஆமென். இங்க மோசேயின் நாட்களில் நம்ம பார்க்கிறோம், தேவன் அந்த இடத்தை, மோசையுடைய சப்ஜெக்ட் அந்த இடத்துல நம்ம யாத்திராகமத்தை எடுத்து படிச்சாலே நம்ம பார்க்க முடியும். அங்கே சர்ப்பங்களை குறித்து அதிகமாக அங்கே நம்மளால காண முடியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்ததே எங்க அப்படின்னு சொன்னா எகிப்து தேசத்திலே. இந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்டது, அது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா சர்ப்பத்துக்கு. ஹல்லேலூயா. அவங்க அங்க வணங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடியது. அந்த நாட்டுடைய ராஜாவுடைய தலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தங்கத்திலான ஒரு சர்ப்பத்தை செய்து வைத்திருப்பாங்க. அது யாரையாவது கொட்டுகிறது போல அது வாயை திறந்து அப்படி இருக்கும். அப்படித்தான் ராஜாவுடைய கிரீடத்திலே இருக்கும். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேசம் முழுவதும், அதாவது பிசாசின் ஆளுகைக்குள்ள அது இருக்கிறது. ஆமென். சர்ப்பம் என்பது பிசாசினை குறிக்கிறது, சத்துருவை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது இன்றைக்கு இல்ல, ஆதியிலிருந்தே அது தன்னுடைய வேலையை அது காண்பித்தது இல்லையா? நமக்கு எல்லாரும் நிறைய பேர் நமக்கு அறிஞ்சிருப்போம் இல்லையா? தேவனோடு கூட இருந்த ஒரு தூதன் இல்லையா, பிரதான தூதன். அவன் தான் என்ன செய்யறான்? லூசிபர். அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வருகிறது. தேவனுக்கு மேலாக, அவருக்கு மேலாக நான் ஒரு சிங்காசனத்தை போடுவேன் இல்லையா, அவருக்கு மேலாக உயர்வேன், அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் உயர்ந்து இருப்பேன் சொல்லி படைத்த தெய்வத்துக்கு மேலாக தன்னை அவன் என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவனை ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆமென், ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துவார். தேவனுக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா தன்னை உயர்த்துவது, தன்னை மேட்டுமையாய் காண்பித்தது. அவனுக்குள் வேதம் சொல்லுகிறது பெருமை வந்தது. அவனுக்குள்ள என்ன வந்தது? பெருமை வந்தது. பெருமை கொள்ளுகிறவர்களுக்கு மிக முக்கியமான எதிரி யாரு? ஹல்லேலூயா. பெருமை கொள்ளுகிறவனை தேவன் எதிர்த்து நிற்பார். பூமியில ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வருது அப்படின்னா, நான் என்கிற ஒரு அகம்பாவம் வருது, என்னாலதான் எல்லாமே அப்படின்னு ஒரு காரியம் வருது அப்படின்னா அவனுக்கு எதிராக நிற்பது கடவுள் தான். ஹல்லேலூயா. பெருமை கொள்ளுகிறவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ பெருமை அளிக்கிறார். இந்த லூசிபர் என்கிற பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்குள்ள வருகிற அந்த பெருமை நிமித்தமாக அவன் இந்த பூமியிலே தள்ளப்படுகிறான். அவன் இந்த பூமியில அவன் தள்ளப்பட்டதனாலே இந்த பூமி எப்படி ஆயிடுச்சு? இருளாய் மாறிடுச்சு. ஆதியாகமத்தை எடுத்து நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற பாருங்க, பூமி வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே பூமி பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பாவே இல்லை, ஒழுங்கின்மையா இருக்குதான், கரடுமுரடா இருக்கிறது. ஏன்னா அங்க ஒருத்தன் தள்ளப்பட்டான் அந்த பூமியில். இந்த பூமியில தள்ளப்பட்டவன் பிசாசானவன், தேவனுக்கு வலது வாரிசு, தேவனோடு கூட நின்றவன். இவன் இந்த பூமியில ஆண்டவர் அவனுடைய வல்லமைகள் எல்லாம் விழுங்கிட்டு அவன் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த பூமியில அவனை தள்ளுகிறான். அவன் இந்த பூமியில விழுந்ததுனாலே பூமி முழுவதுமாக இருளாக மாறிடுச்சு. இப்ப தேவன் வந்து மனிதனை படைப்போம் தன்னை போல, ஏன்னா அவன் துதிக்கிறவன், தேவனுடைய அருகில் இருந்து தேவனை எப்பொழுதும் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? துதித்துக் கொண்டே இருப்பான். அவனை குறித்து நம்ம எசேக்கியேல வாசிக்கிறோம், ஏசாயால வாசிக்கிறோம்னா ரொம்ப அருமையா போட்டிருக்கான், வர்ணிச்சு எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவன், அவ்வளவு அழகானவன் அவன். அவன் பாடுனான்னு சொன்னா ஆண்டவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவனுடைய ஆண்டவர். அவருக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா? அவரை உயர்த்துவதுங்க, அவரை மகிமைப்படுத்துவது. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே எனக்கு இதத்தார் மதத்தார் இப்படி செய்யும் இதையெல்லாம் சொல்லாம நீங்க அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். ஆமென். உலகத்தில் ஒரு ராஜாவை பார்க்கிற பொழுது புலவன் என்ன செய்யறான்? அவரை புகழ்ந்து பாடுகிறான். ராஜாவுடைய இருதயத்தை குளிர வைத்த உடனே ஆமா புலவன் வந்து என்ன செய்ய மாட்டான்? எனக்கு இந்த பரிசு தாங்க அந்த பரிசு தாங்க கேட்க மாட்டான் இல்லையா? ராஜா இருதயத்துல உற்சாகம் அடைந்து அவர் என்ன செய்வார்? தன்னிடத்தில் உள்ளது பெஸ்டானது அவனுக்கு கொடுப்பார்.
ஆமென். அது போலதான் தேவன். எல்லாமே அவருடைய சுபாவங்கள். மனிதன் படைக்கப்பட்ட எல்லாமே அவருடைய சுபாவமா. அல்லேலூயா. மனிதன் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கான். நாம எல்லாருமே ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நம்மிடத்திலே தாழ்மையை அவர் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதம் சொல்கிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். எதுவரை தாழ்த்தினார் என்றால் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் அவர் உயர்த்தினாராம். அதாவது வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லா நாமங்களும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என் தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இதை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த சர்ப்பத்தை விழத்தள்ள வேண்டும், இந்த சர்ப்பத்தை அழிக்க வேண்டும், அதனுடைய கிரியைகளை முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதற்காக தான் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆதியிலே பாருங்க, பூமி ஒழுங்கினமாய் இருந்த பொழுது தேவன் யோசிக்கிறார், நம்மை போல இப்ப அந்த இடத்தை நிரப்பணும். அவரை துதிக்கிற இடத்துல இல்லையா, இப்ப அவருக்கு துதிக்கிற இடம் ஃப்ரீயா காலி ஆயிடுச்சு. இப்ப அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் தேவன் என்ன பண்ணுகிறாரு? மனுஷனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நாம் படைக்கப்பட்டது எல்லாமே அதற்காக. ஆகவேதான் பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவங்க தன்னுடைய கட்டுகள் அழிக்கப்படுவதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்தார்கள். அல்லேலூயா. துதித்த பொழுது சங்கிலிகள் அறுபட்டு விழுந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது. ஆமென். அல்லேலூயா. பண்ணையிலிருந்து மனதில் ஒண்ணும் குடிச்சு வச்சுக்கீங்க, என்ன அப்படின்னா கர்த்தரை துதிப்பது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் அநேகத்தை சொல்லுவேன், எப்பவுமே உங்களை அப்பா அடுத்த லெவல்ல உங்களை ஆசீர்வதிக்கணுமா, அடுத்து நீங்க அடுத்த உயர்வுக்கு போகணுமா, உங்களுக்கு செஞ்ச சின்ன அற்புதத்தை பாருங்க. இந்த சின்ன அற்புதத்தை நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்றீங்க? இதை எத்தனை பேர்கிட்ட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க? நீங்க மகிமைப்படுத்தினாதான் அடுத்த அற்புதமே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? ஆகவேதான் பேதுரு சொல்றார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்கிற பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு உலகம் ஃபுல்லா இடத்துல பேசுவாங்க. அநேகர் பல நாடுகளில் இருந்து இடத்துல பேசினாலும் அவருடைய முகங்களை நான் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. அப்படி நான் பார்க்காமையே, அதாவது ஆண்டவர் அறியாத குடும்பங்கள், மந்திரவாத குடும்பங்கள், சித்தர்களை வழிபடக்கூடியவர்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஆழமா இருக்கிறவங்க, புறஜாதி மக்கள் இந்த இயேசுவின் நாமத்தை, அதாவது அவங்க விடுதலைக்காக ஜெபிக்கிற பொழுது நான் அவரிடத்துல கற்றுக் கொடுக்கிறது இதுதான். இந்த இயேசுவை குறித்து நீங்க எத்தனை பேர்ட்ட சாட்சி கொடுக்க போறீங்க? உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார், நீங்க விசுவாசிச்ச அற்புதம் நடக்கும். ஆனா நீங்க இதை குறித்து எத்தனை பேர்கிட்ட சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நீங்க சொல்லுகிற பொழுது உங்க குடும்ப சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் தரித்திரம் மாறும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. குடிகாரவன் கணவர் திருந்துவார், உங்க குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லுவேன். ஒரு சகோதரிகிட்ட இதே போலதான் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு வருஷந்தோறும் வருவாங்க. அப்போ அந்த சகோதரி அவங்க ஒரு சிறுலங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு என்னோட ஜெபத்தை யூடியூப்ல அவங்க கேட்ட பொழுது அவங்களுக்கு ஆவியானவர் ஏதோ உணர்த்தினால அவங்க எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னிடத்துல கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எங்கெல்லாம், அதாவது அவங்க அதிகமா வீடியோஸ் பார்ப்பாங்க போல, ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னெல்லாம் இயேசு தெரிஞ்சு கொள்வாரா, ஏன் மேலாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா, என்ன கொண்டு அற்புதம் செய்வாரா? அப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், சிஸ்டர் உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர் ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க 2 பேர், 2 பசங்க, அவங்க டாக்டர். அப்போ அவங்க கணவர் பாத்தீங்கன்னா அவங்க தான் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு அடிக்கடி வருவார்களாம். வருஷந்தோறும் அவங்க நேர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். இப்ப இவங்களுக்கு இயேசுவை தெரிஞ்சிச்சு, இவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் முதல்ல சொன்னது,
நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, உங்க கூட இல்லை அப்படின்னா, நீங்க முதல்ல இயேசுவையே தேட மாட்டீங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணதே யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள வந்ததுனாலதான் நீங்க இயேசுவை தேட முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வருகிற பொழுதுதான் அவர் இயேசுவை குறித்தே சாட்சி கொடுப்பார். உங்க இருதயம் தானாக இயேசுவை தேட சொல்லும். நீங்க எந்த மதத்துல இருக்கலாம், எந்த மார்க்கத்துல வேணாலும் இருக்கலாம், இந்த இயேசுவை உங்க இருதயம் தேட சொல்லுது அப்படின்னா என் தேவ ஆவியானவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் உங்கள் இருதயம் இந்த இயேசுவை நோக்கியே ஓடி வருகிறது. அவர் தான் முதல்ல செலக்ட் பண்றவர். பாருங்க, ஆதியிலே அங்க இருள் இருக்கிறது, தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடினார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறார். அவர் அசைவாடுகிற பொழுதுதான் அந்த ஒழுங்கினமா இருந்த அந்த பூமி ஒழுங்கா மாறுதான். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் முதல்ல உங்க மேல அசைவாடிச்சார்னா போதும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் தானாவே இயேசுவை தேடும். அந்த நேரத்துல இயேசுவை நீங்க உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, பிசாசு பலவிதமா குழப்புவான். ஏன் அங்க போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ ஜோமன் என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லுவான். ஆனா உங்க இருதயம் அவருடைய சத்தத்தை கேட்டு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி உங்கள் வாயில நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது பரலோகம் உங்களை உற்று நோக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிற பொழுது வேதம் சொல்கிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அமைதியார் இயேசு நாமம். ஜீசஸ். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒழுங்கீனமாய் இருந்த அந்த பூமியின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். பாருங்க, அசைவாடின உடனே தேவன் அந்த இடத்தை அழகாக மாற்றுறார். நாம எப்பவுமே முதல்ல பரிசுத்த ஆவியானவரை செலக்ட் பண்றோம். அவர் அசைவாடின உடனே அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை போல என்ன செய்யறார், மண்ணில இருந்து ஒரு மனுஷனை உருவாக்குறார். இவனை உருவாக்கின உடனே அவனுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிறார். மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தணும்னா இதை ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் தான் யாரு? இந்த பூமியில விழுந்து போன லூசிஃபர். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த தேவனோடு உறவாடுவதற்கு. மனிதன் படைக்கப்பட்ட ஒரே நோக்கம் தேவனோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு, தேவனோடு கூட உறவாடுவதற்கு, அவரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பதற்கு. உங்கள் இருதயம் எப்பொழுதும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பாருங்க, இன்னைக்கு மொபைல், இன்டர்நெட் எவ்வளவோ காரியங்கள் வந்துருச்சு. கடந்த நாட்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் அதில் அடிமையா இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் Facebook மூலமாக பிசாசுகள் வாலிப பிள்ளைகளை பிடித்து எத்தனையோ பிள்ளைகளை நான் விடுதலை ஆக்கி இருக்கிறேன். மூலமாக தேவன் அந்த காரியங்களை நடப்பித்து இருக்கிறார். இந்த கடந்த நாட்கள்ல கூட ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க, ஒரு அம்மா, அவங்க இஸ்லாம்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் மொபைல்ல இன்ஸ்டாவிலே இருக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாவிலே இருக்கணும். இப்ப திடீர்னு அந்த பொண்ணு சொல்லுதான் அவங்க அம்மா கிட்ட, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சு அவங்க தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து அடுத்து ஜாபுக்காக வெயிட்டிங். இந்த வெயிட்டிங் பீரியட்ல இவங்க முழுசுமாக என்ன செய்யறாங்கன்னா இன்ஸ்டாக்குள்ள நுழைறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, Facebook, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே பிசாசு ஆளுகை செய்து வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய சின்ன குழந்தைங்க கிட்ட மொபைலை கொடுத்துட்டு அநேக கேம்ல அடிமையாகி பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் படுகிற கஷ்டங்களை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். அந்த இன்ஸ்டா மூலமாக ஒரு வாலிப பிள்ளை அதிலே உட்கார்ந்து அது ஆழமா அதிலே தான் உட்கார்ந்து இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் அந்த வாலிப பிள்ளை சொல்லுது, ஏமா நான் ஒரு பையனை நான் லவ் பண்றேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு தூக்கி வாங்கி போச்சு. என்னடா இது? அப்ப அந்த அம்மா கேட்கிறான், யாருமா அந்த பையன்? அவன் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பையன் எனக்கு அறிமுகமாக இருக்கு, அந்த பையனை தான் திருமணம் பண்ண போறேன். இது எதற்காக நான் இப்பொழுது சொல்கிறேன்னு தெரியல. யாரும் நீங்க அமர்ந்து இருப்பீங்க, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் உங்க இதயத்துல ஆண்டவர் பேசலாம். ஆழமா கவனிச்சு கொண்டே வாங்க, கர்த்தர் உங்க இடத்துல பேசுவான். பாருங்க, இன்ஸ்டா மூலமாக அந்த பொண்ணு ஒரு பையனை நான் திருமணம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த தாயார் இடத்துல மொபைல்ல எனக்கு கான்டாக்ட்ல பண்ணி, ஐயா என் பொண்ணு இந்த மாதிரி
சொல்றாங்க, ஐயா எனக்கு என்ன பண்ணுனே தெரியல, ஒரே பொண்ணு, அவ்வளவு அருமையா வளர்த்தேன், ஆனா இப்படி என் பொண்ணு வந்து இப்படி சொல்ற, யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனை தான் திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்க. உடனே நான் உடனே சரி அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். அந்த பொண்ணுகிட்ட மொபைலை கொடுத்த உடனே சாரி அந்த மொபைல் அந்த பொண்ணியாண்ட பேச ஆரம்பிச்ச உடனே ஆவியானவர் என் இருதயத்துல முதல் கேள்வி கேட்க சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட அந்த பையனோட பேரை கேளு அப்படின்னு. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட, பாப்பா அந்த பையனோட பேர் என்னமா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, தெரியல. அந்த பையனோட பொண்ணு பேர் அந்த பையனோட பேர் என்ன தெரியல. அங்கிள் எனக்கு தெரியல அங்கிள், அந்த பையனோட பேர் எனக்கு தெரியல. அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ராக் ஆயிருக்கு. 3 மாசமா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஸ்ட்ராக். உடனே அடுத்த கொஸ்டின் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு பைபிள் படிப்பியாமா, வேதமா படிப்பியா? அங்கே நான் முன்னாடி படிப்பேன், இப்பெல்லாம் நான் படிக்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்கிற பொழுது அந்த பொண்ணுக்குள்ள இருந்து ஒரு சர்ப்பம் வெளியேறுகிறது. ஆவியானவர் எனக்கு ஆவியில உணர்த்தின பொழுது, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை பாவனைன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அங்கிள் அந்த பையன் இப்ப காதுல பேசுறான். எத்தனை பேருக்கு புரியுது? அது அந்த பொண்ணை அந்த இன்ஸ்டா மூலமாக அசுத்தாவி பிடித்து எத்தனையோ சகோதரிகள் இடத்துல பேசுவான், எத்தனையோ சகோதர இடத்துல பேசுவாங்க. அல்லேலூயா. சொல்றாங்க, பிசாசு என்னிடத்துல உடலுறவு கொடுக்குறாங்க, என்னால முடியலங்க கதறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டா மொபைல்ல பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய கைகளை எடுக்கிற பொழுது மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய நம்முடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி இந்த கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது, தாறுமாறாக்கப்படுகிறது. உறவுகள் எல்லாம் அருவருப்பான காரியங்கள் பூமிக்குள்ள வந்துருச்சு. ஆனால் என் தேவ ஆவியானவர் அல்லேலூயா உங்க மேல அசைவாடுவார்னு சொன்னா, இந்த இயேசு மேல நீங்க நம்பிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா, ஆமென். அந்த சகோதரிக்கு அந்த தாயார்கிட்ட கேட்டேன், அம்மா இயேசுவை நம்புறீங்களா? ஐயா எனக்கு அவர்தான் ரொம்ப பிடிக்கும், நான் ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆச்சுனாங்க. சரி, உங்களுக்கு இப்ப நம்பிக்கை விசுவாசம் இருக்குன்னா உங்க மகளுக்கு இந்த பிசாசு இப்பொழுது வெளியே போகும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டேன். அந்த மகளுடைய வாய் எப்படி கோடி பின்னாடி வரமா இழுக்க ஆரம்பிச்சது. அது புரண்டு ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிள்ளைகள் அந்த அசுத்தாய் வெளியில போனது. அல்லேலூயா. கைகளுக்கு மகிமைப்படுத்தும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, ஆமென். அவ ஒழுங்கீனமா இருந்த இந்த பூமியின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடுவது மாத்திரம் கிடையாது, அவர் மனிதனை என்ன செய்கிறாரு? தம்முடைய சாயல படைக்க. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயல படைக்கப்பட்டிருக்கோம். நாம் ஒவ்வொரு மேலும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருப்போம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த இடத்துல அதை கேட்டு அதை பார்த்த உடனே தேவன் தினமும் வந்து என்ன செய்யறாரு? இப்ப ஆதாமோடையும் ஏவாளோட உறவாடுறாரு. இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா பொறாமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு அவனுக்கு? பிசாசுக்கு பொறாமை வந்துருச்சு. அவன் சர்ப்பத்தை தெரிந்து கொள்ளுகிறான், வலு சர்ப்பத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். அந்த சர்ப்பத்திற்குள்ள அவன் புகுந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மரத்துல போய் தொங்கிக் கொண்டு ஏவாள் அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த பழத்தை பளபளப்பாக அவனுக்கு காண்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய். அது அப்படி அதே வசனத்தை அப்படியே எடுத்து போட்டு அவன் என்ன சொல்றான்? இந்த பழத்தை சாப்பிடுகிற பொழுது நீ சாகவே சாக மாட்டாய், மாறாக நீ என்ன ஆயிடுவான்னா தேவனை போல மாறி விடுவாய். இது அவனுடைய இருதயத்தின் விருப்பம், ஆசை. தேவனை போல மாறணும். இதை மனுஷனுக்குள்ள புகுத்துறான். ஆமென். அதுதான் பெருமை. நீங்க ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துருச்சு, பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, சொத்து இருக்குன்னு அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா எதிரி அவன் தான். பெருமை கொண்டவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பான காரணம் இந்த பிசாசினுடைய கிரியைகள். பெருமை கொண்ட பண்ணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்நிய பாஷை பேசுவாங்க. எனக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்நிய பாஷையில. ஐயா எனக்கு வந்து அந்நிய பாஷை கிடைச்சிருச்சு, அந்நிய பாஷை முடிச்ச பெருமை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், இந்த அந்நிய பாஷையே அந்நியன் பாஷையாக மாறும். ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுகிற பொழுது மனுஷன் அதை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது.
ஆவியானவர் அப்படியே உங்களுக்குள்ள பாவம் வருது, குற்றம் வருது, நீங்க அசுத்தமான ஒரு இடத்துக்கு உங்களுடைய இருதயத்தை சிந்தையை நீங்க கொண்டு போறீங்கன்னா உங்களை விட்டு அப்படியே ஒரு விலகி போயிடுவான். டூப்பு போடுறதுக்கு இவன் வருவான். இவன் தேவனை போல வேஷம் போடுகிறவன். வேதம் சொல்லுகிறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து அவன் பேசுகிறான். ஆகவேதான் ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன், தயவு செய்து குறி சொல்லுவதை கேட்காதுங்க, மந்திர தந்திரங்களுக்கு போகாதுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியத்தை பிசாசுக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல குறி சொல்ற ஆவி இடத்துல போன சகோதரிக்கு நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நாம கைகளை நீட்டி கேட்கிற பொழுது அவன் என்ன செய்வான் தெரியுமா? தேவனிடத்துல போய் நிற்பான். ஏன்னா ஆண்டவரே சொல்லுவான், ஆண்டவரே உங்க மேலதான் விசுவாசம் இல்லையா இவங்களுக்கு? அவங்க என்ன நம்பி வந்திருக்கிறாங்க? என்ன நம்பி வந்திருக்கிற பொழுது நான் தான் செயல்படுவேன். ஆண்டவர் அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. விசுவாசத்தினாலதான் தேவனை அசைக்க முடியும். உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். என்ன அற்புதம்? எனக்கு ஒரே ஒரு தெய்வம் உண்டு. என்ன விசுவாசம்? அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே நம்பிக்கை நாயகர். அவரையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசிக்கும், பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நீங்க அவரை நோக்கி பார்க்க போறீங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்ம தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். ஆமென். அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பாருங்க, இந்த இடத்துல ஆதாமையும் ஏவாளையும் அருமையா படைச்சு தேவன் உறவாட நினைக்கிற பொழுது பிசாசு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஆமென். நம்ம கண்கள் இருக்கு பாத்தீங்களா, இது மிக மிக முக்கியம். இது மூலமா தான் அவன் என்ன செய்யறான், நம்ம உடம்புக்குள்ள வர முடியும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும், வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இருளா யாரு? பிசாசு, சாத்தான். உன் கண் தெளிவாய் இருக்கணும். இன்னைக்கு இதுதான், இது மூலமா நம்ம பார்க்கறத பார்த்துதான் நம்ம அதுக்கு மேல என்ன செய்யறோம்? ஆசை வைக்கிறோம், இச்சை உருவாகிறது. இதையே பெருக்கி கொண்டு வருவான் பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். ஆனா அதையே நம்ம நாடி அதன் பின்னாடியே நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்துல எல்லாமே மறைந்து போகக்கூடியது, எல்லாமே அழிந்து போகக்கூடியது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அழிந்து, யாரும் எதையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. நான் கடந்த நாள்ல சென்னையில ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு ஸ்வீட் கடைக்கு வெளியில நிக்கிறேன். அந்த ஸ்வீட் கடையோட ஓனர் அங்கிருந்து உள்ள இருந்து வெளியில வரார். ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கடை. அவர் ஒரு மார்வாடி, அதாவது குஜராத்தி அவர். அப்ப அவர் ஸ்வீட் கடை இருந்து வெளியில வர்றப்போ என் கிட்ட நின்ன ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, ஐயா இவர் தான் அந்த கடையோட ஓனர். பயங்கர வசூல், இவருக்கு நிறைய கடைகள் இருக்குது, ஸ்வீட் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப உடனே ஆவியானவர் இடத்துல சொல்றாரு, நீ அவரிடத்துல போய் பேச்சு கொடு அப்படிங்கிற. அப்ப நான் உடனே அவர்கிட்ட போறேன். அந்த ஸ்வீட் கடை ஓனர் கிட்ட போய், ஐயா என்ன அருமையான ஸ்வீட் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா நான் வடநாட்டு சைடுல இருந்ததுனால எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் அந்த ஸ்வீட்லாம் பார்த்து அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா எனக்கு குஜராத்திக்காரங்க ரொம்ப சூப்பரா ஸ்வீட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா அருமையா ஸ்வீட் பண்ணிருக்கீங்களே, நீங்க நினைச்சீங்கன்னா எப்ப வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நினைச்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிற. அவர் சொல்றாரு, இல்ல நான் சாப்பிட முடியாது, எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிற. சரிங்க, சுகர் விடுங்க, அதை விடுங்க, ஸ்வீட்டை விடுங்க, காரம் நிறைய இருக்குது. அப்ப காரத்தால நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாமே. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல காரம் சாப்பிட முடியாது, எனக்கு அல்சர் இருக்கு. இதை தாண்டி ஆவியானவர் வந்து அவருடைய குடும்பத்தை குறித்து நான் பேசுறத வச்சு அவருக்கு தோணிச்சு, நீங்க யாரு அப்படின்னாரு. நான் அப்ப சொன்ன, இந்த மாதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு. உடனே அவங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டை குறிச்சு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா நான் வெளியில தான் பெருமைக்கு எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என் வீட்டில் நான் நிம்மதியாக இல்லை. என் மனைவி என்னோட கூட வாழல, இன்னொருத்தம் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். என் பிள்ளைகள் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதியற்று இருக்கிறேன். என்னிடத்துல பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆனால் என்னிடத்துல சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து போகிற பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் தருகிறேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துகிறேன். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், எந்த வெள்ளியும் பொருளும் பணமும் ஆஸ்தி
என் இயேசு உங்களுக்கு தருகிறார். பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவன்கிட்ட இல்லாத சமாதானம் உங்ககிட்ட இருக்குங்க. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருதயத்தில் இருந்த சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி அனுப்புறார், ஒரு வீட்டுக்குள் முதலாவது நீங்கள் போகிற பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். இது கல்வாரி சிலுவையிலே என் இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது சமாதானம். ஆமென். இதை எந்த மனுஷனும் தர முடியாது. இந்த உலகத்துல எந்த ஆஸ்தியும் தர முடியாது, எந்த பேரும் புகழும் உங்களுக்கு தர முடியாது, எந்த பணமும் வெள்ளியும் உங்களுக்கு தர முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இந்த நாளிலே என் இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவார். நான் பேசுகிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற வலுசற்பத்தின் ஆவிகள், உங்களோட போராடி கொண்டிருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. ஊழிய அழைப்பு நான் யாரையும் எங்கே போய் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க விரும்பினதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா அங்கிருந்து நான் வந்தவங்க அங்கிருந்து பார்ப்பேன். இல்லை, என்னுடைய அழைப்பை அவர் சொன்னார், வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறது. ஹல்லேலூயா. நீ போவன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான். அவன் அந்த வார்த்தையை கேட்டு நம்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்பி விசுவாசித்து போனான். அவன் போகிற வழியில தானே அவனுடைய வேலைக்காரன் வந்து சொல்றாங்க, ஐயா உன் பிள்ளை பிழைச்சிட்டான். எத்தனாவது மணி நேரம்? அது 7ஆம் மணி நேரம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அதே நேரத்துல இங்க இருந்து நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார், இப்பொழுதே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இங்க இருந்து ஜெபிக்கிற பொழுது உங்க கணவர் மீட்கப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இங்க இருந்து ஜெபிக்கிற பொழுது உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். அவருடைய சமூகத்துல வந்துச்சாலே உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் தேவைகள் என்னது என்பது அவர் அறிவாருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தை வாய்க்கு வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்னது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துல இயேசு அழகா சொல்லுவார், ஆனா நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது இயேசு சொன்னார், நான் பரமபிதா எதை தருவது விருப்பமா? பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிக மிக முக்கியமானவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வெள்ளியோ பொன்னையோ பணத்தையோ தருமை அப்படிங்கிறது இல்லை. அவருடைய விருப்பம் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவதுதான் அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் வந்துட்டார்னா உங்களுக்கு என்று சகலவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவாராம். ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது உங்களுக்காகவே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட இருதயத்தில் அவருடைய வார்த்தை விழுந்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இங்கிருந்து போகிற விடுதலையோடு கூட போகும், நான் ஒரு ஜெயத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவன் என்ன செய்யறான்? தள்ளப்படுகிறான். பிசாசானவன், சர்ப்பம் வந்து தந்திரமாக அவன் காதில் வந்து பேசுறான். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவனுடைய சத்தத்துக்கு கீழ்படுத்திட்டாங்க, செவி கொடுத்துட்டாங்க. நம்ம அந்நிய சத்தத்தை கேட்கிற பொழுது நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய இருதயம் ஒரு இடத்துல இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்பா அவன் பிள்ளைக்கு பிரச்சனையா, இந்த அங்க போய் பாரு, உனக்கு இந்த இங்க போய் பாரு. யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அங்கங்க ஓடுறது. அப்படி இல்லைங்க. இயேசுவை ஒரு தடவை நீங்க அறிஞ்சு விசுவாசிச்சீங்க அப்படின்னா, அவர் உறுதியா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் உங்களை, அல்லையா, எந்த பாதாளத்துல கிடந்தாலும் என் இயேசு உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவாருங்க. ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை கோபுரத்தில் உட்கார வைப்பார், சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, ஏதேன்ல இருந்து இவங்க வந்து என்ன கீழ்ப்படியாம போகிறாங்க. ஆண்டவருக்கு பயங்கரமான வேதனை வந்தது. ஆனா அந்த இடத்துல தான் அங்க எல்லாமே பாருங்க, அங்க ஒரு சர்ப்பம் வந்து தந்திரமாய் செயல்பட்ட பொழுது சர்ப்பத்துடைய சத்தத்தை கேட்கிறாங்க. நான் சொன்ன குறி சொல்லுகிற பொழுது இதை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. குறி சொல்லுகிற பொழுது இந்த இந்த அசுத்தாவிகள் என்ன செய்யும்? ஆண்டவரோட வந்து போறோம், பேசும்.
ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சது. என்னோட சாட்சியான வேகமா ஷார்ட்டான உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த அசுத்தாவிகள் இந்த குறி கேட்கிற பொழுது அது பேசுமா. அசுத்தாவிகளுக்கு எப்பவுமே நான் என்ன சொன்னேன், உங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச எல்லாமே அதுக்கு தெரியும். நீங்க இதை கேட்டவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க கை கொடுத்து கேட்கிறப்போ உங்க குடும்பத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஆமா ஆமா ஏப்பா இவங்க இன்னும் அழகா சொல்றாங்க, நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்களே. ஆனா உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது ஒன்று கூட அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. உங்க எதிர்காலம் பிசாசுக்கு ஒருவரும் தெரியாது. ஆனா அவனால பொய்யான அற்புதங்களை செய்ய முடியும், உங்களை ஏமாற்ற முடியும். அவனிடத்தில் பல தந்திர உபாதிகள் இருக்கிறது. அவன் பலவிதமான தந்திரங்களை செயல்படுத்துகிறான். ஆனால் முடிவு என்ன அப்படின்னா, உங்களோட அதன் முடிவு அவங்ககிட்ட போயிட்டாலே முடிவு என்னன்னா, உங்க ஜீவன், உங்க உயிரை கேட்பான். உங்க வீட்டுல குடும்பத்துல யாராவது ஒரு ரத்தத்தை கேட்பான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாது, அவருடைய இருதயம் இயேசுவை தேடிவிடக்கூடாது என்பதற்காக அவன் முந்தி விடுவான், முந்தி வந்துடுவான். அவருடைய இருதயத்தை எங்கேயாச்சும் இழுத்து கொண்டு போய் அவன் என்ன செஞ்சிடறான், அவர்களுடைய ஆத்மா, அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வராதபடிக்கு அந்த மனுஷன் அழித்து விடுறான், குடும்பத்தை தாறுமாறாக்கிறான். ஆனா சொன்னார், அனலும் இன்றி குளிரும் என்று இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், பாந்தி பண்ணி போட்டுவேன். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறீங்க, ரெண்டு கம்பெனில உங்களால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியுமா? ரெண்டு எஜமானுக்கு ஒரே நாள்ல நீங்க வேலை செஞ்சுவீங்களா? முடியாது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. இயேசு சொன்னார், என்னிடத்துல வந்தாங்க ஸ்ட்ராங்கா நில்லு. ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரியே, உங்க காலை ஸ்ட்ராங்கா இயேசு கண்ட நாள்ல வைங்க. ஆமென். அவர் பக்கமா வந்து நில்லுங்க. என்ன வந்தாலும் சரி, இயேசுதான் என் ரட்சகர் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. மீட்பர் இறங்கி வருவார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை ராஜா சொல்றாரு, இந்த சிலைக்கு முன்னாடி நீ வணங்கலன்னு அவன் என்ன செஞ்சிருவேன், அக்கினிக்குள்ள போட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த துசுவாசம், நம்பிக்கை, அவங்க சொல்றாங்க, ஏ ராஜா, என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்றாரு, உன் கைக்கும் இந்த அக்கினிக்கும் தப்புவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். கையில் தட்டி மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை வருதுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன் கூட தான் இருப்பேன். தண்ணீரை கடப்பா, உன் வாழ்க்கையில வரும். ஆனால் அதை கடக்க ஆண்டவர் சொன்ன உன் கூட தான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, ஏன்னா அவன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது உலகத்தின் முடிவு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கையை தட்டி எங்க அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ சொல்றாங்க, ஏ ராஜாவே, என்னதான் சரி, இந்த சிலைக்கு முன்னாடி நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். உடனே அவனுக்கு அக்கினிக்குள்ள போடுறாங்க இல்லையா? அந்த அக்கினிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் கொண்டு போனவங்க கிட்ட போயவே அவங்க பொறிஞ்சு செத்து போயிட்டாங்க. உள்ள போட்டவங்க ஜாலியா உள்ள உட்கார்ந்து துதிச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் நாமத்தை. ஹல்லேலூயா. ஆமென். அதான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் அந்த இடத்துல இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியுங்க, உங்க சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாதாளத்துல படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பூமியின் கடையாந்தரத்துக்கு செட்டை எடுத்து போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உங்களுடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போகிறேன். அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறோம். அவன் மனிதன் முகத்தை பார்ப்பான், என் தேவனோ உங்கள் இருதயத்தை பார்ப்பாங்க. மனுஷன் தான் அவங்க முகத்தை பார்த்து பார்த்து பேசுவோம் இல்லையா? முகத்துக்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஏற்றபடி ஜாலரா போடுவோம். ஆனா தேவன் உங்க இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் தான் பார்ப்பார். உங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? உங்க இருதயம் யாரையாவது, யார் மேலேயாவது கசப்புகளை, வெறுப்புகளை வைத்து இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா நான் தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஒருபோதும் அற்புதம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல நான் ஊழியத்துக்கு போன பொழுது நான் சொன்னேன், அப்பா சொன்னாரு, முதலாவது உன் சகோதரனை நேசி இல்லையா, உன் சத்துருவை நேசி. ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு காட்டு. உன்னை 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் கூட போ.
உன்னுடைய ஒரு வஸ்திரத்தை கேட்டா இருக்க கலட்டி கொடுக்குறாரு இல்லையா? அல்லேலூயா. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அது அவருடைய நியமம். அவர் சொல்றது அதை நம்ம கீழ்படிஞ்சிட்டோம் அப்படின்னா பைபிள்ல எடுத்த உடனே வேதத்துல எடுத்த உடனே மற்ற முத அதாங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்பா முதல்ல அதான் சொல்ல, இதை படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க. நீங்க என்னதான் துதிச்சாலும் என்னதான் ஆராதிச்சாலும் உங்க இருதயத்துல யார் மேலாவது கசப்போ பகை உணவோ இருக்கும் அப்படின்னு சொன்னா என் தேவனால் உங்களால் அற்புதமே செய்ய முடியாது. கடந்த நாட்கள் அந்த இடத்துல நான் அதை குறித்து நான் பேசுகிற பொழுது ஒரு சகோதரர் இருதயத்துல குத்தப்பட்டிருக்கு. 35 வருஷம் அவர் பேச மாட்டார் தன்னுடைய சொந்த சகோதரன் கிட்ட. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இவர் கொஞ்சம் சுருட்டி வச்சிருக்கிறாரு, பத்திரம் இவர்கிட்ட இருக்கு. இவர் அந்த மீட்டிங்ல இருக்கிறார். கடைசியா பாத்தீங்கன்னா அவருடைய பெண்ணுக்கு அவருடைய மகளுக்கு திருமணம் ஆகல. வயசு 32 33 ஆயிடுச்சு. அவங்களை பார்க்கிற பொழுது ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவர் பெயருக்கு தான் கிறிஸ்தவன் சொல்லுகிறார். எல்லா மீட்டிங்கும் போய்வார். ஆனால் அங்க என்னல்ல அவர் வாழ்க்கையில சமாதான சூழல். அவர் வயிறு வீங்கி போயிருக்குங்க. அவர் சொல்றாரு, எப்பவுமே வயிற்று ஒரு சர்ப்பம் மாதிரி சுற்றி கொண்டு இருக்கும். என்ன வயிறு வீங்கியே இருக்கும், ஒரு யாரோ கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னா பாவியானவர் அந்த காரியத்தை பேச சொன்னார். முதல்ல உன் சத்துவை நேசி, அதாவது உன் சகோதரத்திற்கு நேசி. உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டோடைய நியமத்தில் அவங்களை நேசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேரோட தன்னோட மாமியார மன்னிக்க முடியாம இருப்பீங்க இல்லையா? உங்க சகோதரன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லக்கூடியது அவர்களை நீ மன்னி. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படுத்தி பாருங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் சொன்னாரு, நீ தேவ சமூகத்தில் வருகிற பொழுது உன் பொருத்தனை பண்ண காணிக்கையை அங்கே வை. யாரிடத்திலாவது உனக்கு மனத்தாங்கல் இருக்குது, ஒரு கசப்பு இருக்குன்னா என்கிட்ட வந்துடாத. காணிக்கை அங்கே தானே வச்சுட்டு முதலாவது நீ போய் என்ன செய்ய, ஒப்புரவாக சொல்லு. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற எரிச்சல், பொறாமை, பெருமை, கசப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா என் தேவனால் ஒருபோதும் அற்புதம் செய்ய முடியும். அநேக ஜனங்கள் விடுதலை ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த அசுத்தாவி போயிடும், திரும்ப மறுபடியும் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இருதயத்தில் அந்த கசப்புகள் மறுபடியும் வந்துடும். ஆண்டவர் சொல்லுவார், அவங்களுக்கு அந்த கஷ்டம், அவங்க விடலை இன்னும். ஆமென். தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்துட்ட வர்றீங்க அப்படின்னா அவருடைய கற்பனைக்கு நமக்கு கீழ்ப்படியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கை ஒருவேளை விடுதலை இல்லாம இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், என்ன உங்க சூழ்நிலைகள் மாறாம இருக்கலாம், தனித்தர ஆவி என்ன உங்களை பிடிச்சிருக்கலாம், இரவு நேரத்தை தூங்க விடாம பிசாசுகள் உங்களோட போராடி கொண்டிருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம். இந்த நாள்ல ஒரு முடிவுக்குள்ள வாங்க. உங்களுக்குள்ள இதயத்தில் இருக்கிற கசப்புகள், யார் மேலாச்சும் பகை, வெறுப்பு இருக்குன்னு சொன்னா அதை தயவு செஞ்சு எடுத்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க. இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இங்க வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, அதாவது வெண்கல சர்ப்பத்தை மோசே வந்த அந்த நாட்கள்ல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு எதிராக அவங்க வேலை பார்க்கிறாங்க. அதாவது அவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் செய்யறாங்க. தேவனை பார்த்தே முறுமுறுக்கிறாங்க. நீங்க நாம நிறைய நேரம் முறுமுறுப்போம் அப்படிதானே. ஆண்டவர் உனக்கு கண்ணு இல்லையா, கால் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, நான் சொல்லிருப்பேன் இல்லையா, ஏன் என் வாழ்க்கையில இப்படி போட்டு நீங்க வேதனைப்படுத்துறீங்க பாருங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, அவரை நோக்கி முறுமுறுத்தார்கள். வனாந்தரத்தில் நடத்தி செல்லுகிறார். கானானியர்களை தேவன் அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், போஷிக்க வைக்கிறார். கற்பாறையில் தண்ணீரை வர பண்ணினார். எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போறதுக்கு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவங்க நடந்து போகிற பொழுது கொஞ்சம் தூரம் போன டயர்டான அவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க. பழையதை நினைச்சு பாக்குறாங்க, எகிப்து நினைச்சு பாக்குறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. உங்களுக்கு முன்னால என் இயேசுவை நோக்கி நீங்க ஓடி பாருங்க. திரும்பி பார்க்காதுங்க, பழைய வாழ்க்கைக்குள்ள போக விரும்பாதுங்க. இங்க அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. இப்பொழுது தேவன் என்ன செய்யறாங்க, அங்க கொள்ளிவாய் சர்ப்பத்தை கட்டளையிடுகிறார். சர்ப்பம் என்பது சாபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த சர்ப்பமானது அவர்களை தீண்டது. ஒவ்வொருத்தரையா போட்டு தடுத்து நிறைய பேர் மறிச்சுட்டே வராங்க. இப்பொழுதுதான் ஜனங்கள் பயந்து போய் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த அப்பமும் இந்த தண்ணீரும் எங்களுக்கு எதற்கு, ஆண்டவர் வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவை, தூதர்கள் சாப்பிடுகிற உணவை அந்த வனாந்தரத்தில் தேவன் கொடுத்து கொண்டு வராரு. ஆனா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு பிடிக்கலங்கிறாங்க.
அது மட்டும் கிடையாது, மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் தூசணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார், எதிர்க்கிறாங்க அவர்கள். இப்பொழுது தேவன் என்ன செஞ்சாரு? அந்த சாப பிசாசுகள் உள்ள வருது, ஒவ்வொரு மனுஷனையா தீண்டு. அப்பதான் வந்து ஜனங்கள் ஓடி வர்றாங்க, ஐயா நாங்க தெரியாம பேசிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டோம், இப்பொழுது எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்ன பொழுதுதான் மோசே தேவனத்தை கேட்ட பொழுது தேவன் சொன்னார், எந்த சர்ப்பம் உன்னை கடிக்குதோ அதே சர்ப்பம், அதே வெண்கலத்தை போல நீ என்ன செய்ய, ஒரு சர்ப்பத்தை, கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி அந்த கம்பத்தை உயர்த்தி நிறுத்து, யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதை பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் உயிர் பிழைச்சாங்களாம். இதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த சர்ப்பம் என்று தூக்கப்பட்டது சாபம், மனுஷர்கள் மேல் இருந்த அத்தனை சாபத்துக்கு அடையாளமாக அன்றைக்கு வலு சர்ப்பமாக தூக்கப்பட்டது கம்பத்திலே. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்களை இயேசுதாமே சுமந்து தானே அவர் சாபமாக மாறினார். நம் மேல் உள்ள அத்தனை பாவங்களையும் அத்தனை அக்கிரமங்களையும் நீங்களும் நானும் செய்த எல்லா அநியாயத்தையும் அவர் தம்மேலே சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆனால் நாமோ அவரை புறக்கணித்தோமா, அவரை கண்டுகொண்டாலும் இருந்தோமோ, அவரை அறியாதவர்கள் போல இருந்தோமா, யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவரை புறக்கணித்து இருந்தோம். ஆனால் அவரோ என்ன செஞ்சாரா, நாம் எல்லோர் மேலும் வைத்த அன்பு நிமித்தமாக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அல்லேலூயா, நாம் எல்லோருடைய பாவத்தையும் அந்த சாபத்தையும் தன்மேல அவர் சுமந்து கொண்டு அவரே சாபமாக சிலுவையில் தொங்கினார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் இயேசு உங்க மேல இருக்கிற சாபம், இதனால நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இருக்கிற சாபத்தை உங்க மேல வைக்கிறேன், என் மேல இருக்கிற தரித்திரத்தை உங்க மேல வைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க சர்ப்பத்தை போல இயேசு என்ன செஞ்சாரா, தூக்கப்பட்டார். சர்ப்பம் என்பது சாபம். இயேசு சொன்னார், நான் சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது என்னை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அதாவது அவரை விசுவாசிப்பீர்கள் சொன்னார். எனக்காக தான் அவர் சிலுவையில் தொங்குகிறார் சொல்லி நீங்க நம்புகிற பொழுது ஆமென், விடுதலையை பார்ப்பீர்கள். அது விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்க, இயேசுவே, 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 என் வாழ்க்கையில வாங்கப்பா, என் சூழ்நிலை மாற்றுங்க, பரிவோட பரிக்கப்பா, என் தரித்திரம் மாறட்டும், என் சாபம் என்னை விட்டு விலகட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களை தொடுவார், அவர் உங்களை தொடுவார். பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட பிசாசே, சபிக்கப்பட்ட பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே போயே, 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 out, 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 out.
சௌக்கியமாக்கணும்னு சொல்லி நீ போட்டுக்க திட்டம் நிறைவேறா. இந்த மகளை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பரிசத்தன வாவடிய வாவடிய நீ உள்ள இருக்க முடியாது. வாவடிய உன்னை நான் பார்த்துட்டேன். என்ன உங்க மகளுக்குள்ள இருக்க முடியாது. இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறான். வாவடிய எவ்வளவு சர்ப்பமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அவன் நாமத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. சபைக்கு நாளையே அந்த முதுகு தண்டு இருக்கிறத பார்க்கணும். உள்ள இருக்க முடியாது. நேரம் முடிஞ்சிருச்சு. கிளம்பு. மூட்டை முடிச்ச கிளம்பு. இந்த மகளை நீ பைத்தியக்காராக்கணும். மறைஞ்சிருக்கு நான் பார்க்க. அந்த வருஷம் எல்லாத்தையும் முடிக்கிறேன். வயிற்றுல வருஷம் எல்லாம் முடிக்கிறேன். இயேசுவின் நாமம். விடுதலை இயேசு நாமத்தில் விடுதலை நீ போலாம் பண்ண மாட்டேன். தெய்வமே அப்படி இப்படி மட்டும் இயேசு நாமம் கூட இருக்குமா? இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட பிசாசு, சபிக்கப்பட்ட மகனை விட்டு முழுவதும் வெளியாது. நம்ம ராஜா சமாதானம்